ஸோ வணக்கம். நான் உங்கள் சுந்தர் விஜய். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஸோ மார்க்கெட் முடிச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஸோ எங்கெல்லாம் எடுத்திருந்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும், எங்கெல்லாம் என்டரே ஆகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மார்க்கெட் நிஃப்டி முடிஞ்ச விலை பார்த்திங்கன்னா 24,580.6. இன்றைக்கி ஓப்பன் ஆன விலை 24,470.85. கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஈவன் 110 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தால் கூட நேத்துடைய லோ, அதாவது எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. அதே நேரத்தில் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இல்லை. ஸோ எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் இல்லை, எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இல்லை. அப்படின்னும் போது இது ஒரு மிடில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ மிடில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்ற போது பெரும்பான்மையாக அது சைட்வேஸாக போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்போ கண்டினியூ ஆகும்னா, ஒன்று எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும் போதோ இல்லைனா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும் போதோ தான் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ இது மிடில் இருக்கிறதுனால ஸோ ஒரு ட்ரெண்டை நம்மளால் கன்ஃபார்ம் இங்கே பண்ண முடியாது. இது ஒன்று. அப்போ மிடில் தான் இருக்குது, ட்ரெண்டு இல்லை, சைட்வேஸ்க்கான சான்ஸ் தான் அதிகம் அப்படின்னும் போதே நீங்கள் ஒரு ட்ரெண்டி மூமெண்ட்டுக்கு எதிர்பார்க்குறத நிறுத்திக்கலாம். ஸோ அப்போ நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டை இந்த கேப்பில் இந்த லோ பிரேக் பண்ணுற வரைக்குமோ இல்லை இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்குமோ உங்களால் ஒரு பெரிய ட்ரெண்டை பிடிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னா முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டு எப்போ வரைக்கும் எஸ்டர்டே ஹையவோ இல்லை எஸ்டர்டே லோவையோ பிரேக் பண்ணுற வரைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதும் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே இதான் ஒரு பேசிக் ரூல். முதல் 15 நிமிஷம் நம்ம என்டர் ஆக போகிறதே கிடையாது. ஸோ அது நேற்று பொசிஷன் எடுத்தவங்க அந்த பொசிஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அவங்க அந்த டைமை எடுத்துப்பாங்க. ஒரு ரீட்டெய்லர்ஸாக இருக்கிறவங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ட்ரு ஆனால் பெட்டர். அதுக்குள்ளே அவசியம் இல்லை, அது என்ட்ரு ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்டர் ஆகிறப்ப 15 மினிட்ஸ் கேண்டிலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது 940 கேண்டில். இந்த 940 கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்காமல் நீங்கள் புட்டு என்ட்ரு ஆகிருக்கலாம். புட்டு என்ட்ரு ஆனதுமே நேர கீழே வந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 423 353, ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கரெக்டாக ரிவர்சல் ஆன இடம், இன்றைக்கி ரிவர்சல் ஆன இடம் பார்த்தீங்கன்னா நேத்துடைய லோ. எக்ஸாக்டாக நேத்துடைய லோவில் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சரி, லோவில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அப்போ நேராக மேலே போகலாம்ல. சரி, மேலேயே ஏன் போக முடியல அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 24,400 கால் ஆப்ஷன் பாருங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு வந்துச்சுனாலே பேசிக்காக என்னென்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கால் ஆப்ஷன் 24,400 காலும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது, பையர்ஸ் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ 24,500 காலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. அப்போ கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னும் போது இந்த ஹையை பிரேக் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறதா எடுத்துக்கணும். எந்த ஹையை, இன்னியோட ஹையை. ஸோ மார்னிங்கே இந்த ஹை பிரேக் ஆக போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டு இன்றைக்கி லோவை கட் பண்ணியிருக்கணும். எஸ்டர்டே ஓடி லோவை இன்றைக்கி கட் பண்ணியிருக்கணும். எஸ்டர்டே லோவும் கட் ஆகலை, எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணலை, இன்றைக்கி ஓப்பனான ஹையவும் கட் பண்ணலை. அப்படின்னும் போது மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக சைட்வேஸ்குள்ளே அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது ஒன்று பிரேக் ஆனால் தான், ஒன்று இந்த இன்றைக்கியோடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கும், இல்லைனா இந்த லோவாவது பிரேக் ஆகிருக்கணும், ஃபர்தர் மூமெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும். ஸோ எந்த பக்கமும் போகால நடுவில் நின்றுச்சு. ஸோ கம்ப்ளீட் சைட்வேஸ். இப்போ இந்த சைட்வேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அடுத்த விஷயம். இப்போது கால் ஆப்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாகவே புட் ஆப்ஷனை தான் கன்சிடர் பண்ணுவோம் நம்ம.
அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ஹையோடைய எடுத்து பார்க்கும்போது 24,500 புட்டு எடுத்துக்கிறோம். ஐநூறு புட்டும் கேப் அப் தான் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்னிங் முதல் 5 நிமிஷத்தில் போட்ட லோ இது. இங்கேருந்து 237லேருந்து கிட்டத்தட்ட 336 ஒரு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு மார்க்கெட். அது புட்டு, இந்த ஸ்ட்ரைக் புட்டு. இப்போ இந்த 100 பாயிண்ட் கொடுத்த அப்புறம் மார்க்கெட் கீழே வருது. இப்போ கீழே வரும்போது இந்த முதல் 1/4 மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இவ்வளோ வேகமாக விழுந்த இந்த ப்ரைஸு இந்த முதல் 1/4 மணி நேரத்துக்கு இடத்துக்குள்ளே வரும்போது மட்டும் இவ்வளோ டைலமோஸ் இருக்குது. ஸோ கீழே போகணுமா மேலே போகணுமான்னு தெரியாமல். ஆனால் பொதுவாக கால் ஆப்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஹை பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் எந்த புட் ஆப்ஷன் வேணால் எடுத்துக்கலாம், பை அண்ட் டிப் ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ நான் பை அண்ட் டிப் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி போய் இங்கே வாங்கக்கூடாது. லோவஸ்ட்டு லோ, நியரஸ்ட்டு லோ, இன்றைக்கி மார்னிங் போட்ட லோ இருக்கு இல்லையா, அந்த லோவுக்கு நியரஸ்ட்டாக மார்க்கெட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் பை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு பை பண்ணியிருந்தீங்கன்னா 265, அங்கேருந்து 289, திருப்பியும் இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு டவுனு 255, இங்கேருந்து மேலே ஒரு 298, ஒரு 50 பாயிண்ட். திருப்பியும் ஏற்கனவே போட்ட லோவை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு லோ. ஸோ பை அண்ட் டிப்பு, இந்த பையில் இங்கேருந்து இங்கே ஒரு டிப் ஆகிருக்கு, இங்கேருந்து இங்கே இன்னும் டிப் ஆகிருக்கு. இங்கே வரும்போது இன்னும் அதிகமாக மேலே இன்னொரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த டிப்பை இன்னொரு டிப் கீழே வரும்போது இங்கேருந்து இன்னொரு அழகாக ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் மேலேயே கிடச்சிருச்சு. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு இருக்கிறப்ப அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் பை அண்ட் டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஒரு ரீசனபிள் ரிஸ்க்காக இருக்கும். பை அண்ட் டிப்புங்கிறதுக்காக போய்ட்டு நீங்கள் உச்சியில் போய்ட்டு 200 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 350 ரூபா ஹை போயிட்டு அதுலேருந்து 10 ரூபா இறங்கிருச்சு பை அண்ட் டிப்பு, இன்னொரு 20 ரூபா இறங்கியிருக்கு பை அண்ட் டிப்பு, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனால் கஷ்டம். டிப் அப்படிங்கிறது அந்த டே உடைய லோவை ஒட்டி எடுத்தால் தான் டிப். இப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமே தவிர நீங்கள் மேலே எடுத்துட்டிங்கன்னா தப்பாயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தாலும் இங்கே ஒரு டிப் ஆயிருக்கு, அதிலிருந்து அடுத்த டிப்பு, அதோடு அடுத்த டிப்பு. ஸோ தொடர்ந்து டவுனில் தான் கொடுத்துட்டே மார்க்கெட் வந்திருக்கு. இப்போ டவுனில் கொடுத்துக்கிட்டே வந்திருந்தா கூட உங்களுக்கு பாருங்கள், புட் ஆப்ஷன்ஸு ப்ராப்பராக பை அண்ட் டிப்பில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹையில் பாருங்கள், இந்த ஹை, அதுக்கு கீழே இந்த ஹைக்கு மேலே வந்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் மேலே வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு டவுன் மூவ். இவ்வளோ டிப் எடுத்து கூட உங்களுக்கு எஸ்டர்டேவோட லோவை கட் பண்ணவே இல்லை. ஏன்னா எஸ்டர்டே லோவை கட் பண்ணிட்டா ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை அவங்க. ஸோ இந்தோட ஹைக்கும் நேற்றோடைய லோவுக்கும் நடுவுலவே இன்றைக்கி மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் எடுத்திருந்தவங்க எல்லோரும் ட்ராப் ஆகிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட் எடுத்துருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பை அண்ட் டிப்பில் எடுத்துருக்கிறதுக்கும் நல்ல ப்ராஃபிட். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பை என்ட்ரி இருந்திருக்கும், ஒரு ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். நீங்கள் புட் என்ட்ரிவே எடுக்கிறதாவே இருந்தால் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட பை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். இன்றைக்கி பைக்கிட்டேயே பை பண்ணிவிட்டு அங்கேவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் இருந்திருக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டாப் லாஸ்க்கு அதாவது பை இருக்கிற ஒரு பை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பை என்ட்ரி ஒரு 300 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. 300 ருபீஸில் பை அப்படின்னும் போது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கிற இடம் ஒரு 240 250 ரேஞ்சில் போட்டிருக்கீங்கன்னா 300 ரூபாயில் நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து மேலே ஏறும், இது வந்து ஒரு புல் பேக்கு, இதை உடச்சி தடி ஃபுல்லாக மேலே பறக்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான், இல்லாட்டி ரொம்ப தலைவலியாக இருந்திருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு டே லோவை போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த டே லோவுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டு லோவில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா
உங்களுக்கு மெஜாரிட்டியாக ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு லெசன். ஸோ எப்போல்லாம் கால் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இல்லை புட் ஆப்ஷனும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் பை அண்ட் டிப் எடுக்க ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ட்ரெண்ட் ஆகலைன்னா, ட்ரெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த செட்டப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த செட்டப்பே உங்களுக்கு போதும். அதர்வைஸ் சைட்வேஸாக இருக்கணும் போது நீங்கள் பை அண்ட் டிப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வருதோ இல்லையோ உங்கள் லாஸை நீங்கள் ரொம்ப சூப்பராகவே தவிர்த்திடலாம். இப்போ நாளைக்கு ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன எடுத்திருந்தா ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். என்ன எங்கே எடுத்திருந்தால் கரெக்டாக இருக்கும், எங்கே எடுத்துருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு மூமெண்ட்டு. இப்போ நாளைக்கு இன்னையோடைய லோவும் இன்னையோட ஹையும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தரான இருக்க ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ இதுக்கு நாளைக்கு இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே இருந்துருச்சுன்னா மார்க்கெட் இன்னமும் ரொம்ப சைட்வேஸில் போயிடும். அப்போ இன்னமும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ ஒரு வேளை இந்த 24515 அதாவது என்னையோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக மார்க்கெட் போகக்கூடிய இடம் 24571. இதுதான் அடுத்த டார்கெட் அப்பர் சைடில். ஒருவேளை இன்றைக்கோட லோ 24353 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் இது லோவர் சைடு. ஸோ இந்த இடம்தான் அடுத்ததாக போய் நிற்கக்கூடிய இடமா இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக இன்ட்ராடேயில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஒரு கரண்ட் டைம்லேயே இல்லை லைவ்லேயோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.